இம்யூனாலஜி யூனிட் 8 இம்யூனாலஜி பார்ட் 1 அதோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் திரும்ப பார்க்க போறோம். ஏதோ கேட்டீங்களே கொஸ்டின் என்ன சொல்லுங்க சார். ஸ்லெட்டுக்கு பிஹெச்டி கம்பல்சரி இல்லல சார்? நோ 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 அதெல்லாம் தேவையில்லை, எம்எஸ்சி போதும். ஓகே, ஸோ லிசன். ஸோ த லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுக்கு ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கண்டிப்பா நான் லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தினதை கொஞ்சம் லைட்டா ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் உள்ள போறேன் நான். சரியா? ஷோரா 100% டிஆர்பில ஒரு கொஸ்டின் இதுல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் தட் இம்யூனிட்டி, தட்ஸ் இன்னர்ட் இம்யூனிட்டி அண்ட் அக்யூர்ட் இம்யூனிட்டி. வாட் இஸ் மீன் பை இம்யூனிட்டி? ஸோ த லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தினதை லைட்டா ரீகால் பண்ணிட்டு உள்ள போவோம். வாட் இஸ் மீன் பை இன்னர்ட் இம்யூனிட்டி? What is meant by acquired immunity? Innate immunity, non-specific immunity, natural immunity or native immunity. Acquired immunity na specific immunity or adaptive immunity ன்னு சொல்றது. Innate immunity na natural and what are the factors? நிறைய factors பார்த்தோம், நிறைய barrier பார்த்தோம். Anatomical barrier, physical barrier, physiological barrier, chemical barrier and genetic barrier and miscellaneous some barriers இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த டிசீஸ்க்கு இந்த ஆன்டிபாடி அப்படிலாம் கிடையாது. அதான் நான் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதே அக்யூர்டு அப்படின்னு சொல்றது அது வந்து எப்படின்னா ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி. அதெல்லாம் ரெண்டு இருக்கு, ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோம். அதுல நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல், ஹியர் ஆல்சோ நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். இது ஃபுல்லா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். கண்டிப்பா இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்க, இதுல இருந்து 100% ஒரு கொஸ்டின் வரும், அதுல எந்த சந்தேகமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் 10 பேஜஸ் வந்து அது ஃபுல்லாவே நடத்தணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 11 யூனிட் 8 பார்ட் 1. யூனிட் 8ல மொத்தம் 3 மெட்டீரியல். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே இம்யூனாலஜி. சரியா? பார்ட் 3 வந்து என்னன்னா ஈகாலஜி. கொஸ்டின் பேங்க் வந்து யூனிட் 8 கொஸ்டின் பேங்க் இம்யூனாலஜி மட்டும் தான் கொடுத்துருப்பேன், அங்க ஈகாலஜி இருக்காது. இம்யூனாலஜி மட்டும் தனியா டெஸ்ட் வைப்பேன் நான். சரியா? அது ஈகாலஜினா அடுத்த கொஸ்டின் பேங்க் 9க்கு போயிடும், அதை நான் பின்னாடி சொல்றேன் நான். ஸோ திரும்ப லாஸ்ட் கிளாஸ் 10 பேஜஸ் வரைக்கும் நடத்தணும். ஸோ அதோட கண்டினியூஷன்னா இது கொஞ்சம் டஃபா இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பேஜ் நம்பர் 11. ஸோ திரும்பவும் இன்னர்ட் அண்ட் நேச்சுரல் இம்யூனிட்டி இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கு முன்னாடி கூட பெருசா ஹிண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் யூ ஷுட் டேக் ஹிண்ட், இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. சரி, முக்கியமானது ஏற்கனவே சொன்னதான் திரும்ப ரீகால் பண்றேன். ஆல்ரெடி வெரி டீடைலி வி ஆர் டிஸ்கஸ்டு வாட் இஸ் மீன் பை இன்னர்ட் இம்யூனிட்டி அப்படின்னது. இன்னர்ட் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி ஆர் ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் இம்யூனிட்டி ஆர் டிஃபென்ஸ் சொல்றாரு. அது என்ன சார்? இன்னர்ட் தான் ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். இன்னர்ட் இம்யூனிட்டி இந்த பாத்தீங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றோம். வெயிட் ஒன் மினிட், இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். எழுத மாட்டேங்குது. எஸ், இது ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். சரி, ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு இருக்கு. ஹியூமரல் உங்களுக்கு தெரியும், ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி தான் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஹியூமரல் இம்யூனிட்டி வந்து செகண்ட் லைன் டிஃபென்ஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இது வந்து தேர்ட் லைன் டிஃபென்ஸ். இங்க பாருங்க, நான் ஸ்பெசிபிக், இந்த இடத்துல பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பேரியர்ஸ் டிஃபென்ஸ். ஸோ இது எல்லாமே இன்னர்ட் இம்யூனிட்டில வரக்கூடிய இந்த பேரியர்ல இன்னர்ட் இம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். சரியா? அதுல இருக்கக்கூடிய அடுத்தது ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுது பாத்தீங்க இந்த இடத்துல, ஹியூமரல். ஹியூமரல் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆன்டிபாடி. இதுதான் செகண்ட் லைன் டிஃபென்ஸ் சொல்லக்கூடியது. ரெண்டு செகண்ட் லைன் டிஃபென்ஸ். அதுக்கு மேல செல்லுலார் இம்யூனிட்டி இருக்கு பாருங்க, இதுதான் தேர்ட் லைன் டிஃபென்ஸ், சைட்டோடாக்சிக். இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம், பேசிக் கொஸ்டின். இது பேஜ் நம்பர் 11ல இருந்து முக்கியமானது ஃபுல்லா அப்படியே நான் சொல்லுவேன். சரியா? நீங்க மெட்டீரியல தேடிட்டே இருக்க வேண்டாம், பொறுமையா ரீட் பண்ணி பாருங்க. அதுல உள்ள விஷயத்தை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க பாருங்க. ஒரு நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும், இல்லைன்னா ஹைலைட்டாவது பண்ணணும். இதெல்லாம் எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு மினிமம் 8 மணி நேரம் படிக்கணும். நான் ஒரு ஷெட்யூல் கூட போட்டேன், எவ்வளவு நேரம் படிக்கணும்னு சொல்லி குரூப்ல ஒரு ஷெட்யூல் போட்டேன். எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. ஃபாலோ பண்றவங்க வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா பாத்துக்கலாம். சரி, அது மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். ஆன்டி மைக்ரோபியல்னா மோஸ்ட்லி இதுல வந்து இந்த என்கே செல்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, என்கே செல்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ், அதெல்லாம் அந்த இதுல வரும். நாட் ஓன்லி திஸ், ஈவன் தட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ், காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன்ஸ், லைசோசைம்ஸ், இன்டர்ஃப்ரான், மோனோசைட்ஸ், டிபி செல்ஸ், இது எல்லாமே வந்து
ஆன்டி மைக்ரோபியல், அது ஒரு மைக்ரோப்ஸ் வந்தா இது வந்து இந்த சைட்டோடாக்சிக் செல்ஸ் சொல்ல பாத்தீங்களா, இது போய் அதை போய் அஃபெக்ட் பண்ணும். அதாவது வேற. அதுமாதிரி மால்ட்னு ஒண்ணு இருக்குது, மியூக்கஸ் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. இட்ஸ் மீடியேட்டட் பை த மைக்ரோஃபோல்டு செல்ஸ், அதான் எம் செல்ஸ்னு சொல்லுவோம். மைக்ரோஃபோல்டு செல்ஸ், யூ கேன் சே தட் எம் செல்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதுல மெயினா வந்து the most of that intestinal antigen, the bearing that pathogens are neutralized by M cells. நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல ஏதாவது ஆன்டிஜென்ஸ், ஏதாவது பாக்டீரியா ஏதாவது இருந்தா இதுதான் நம்ம எம் செல்ஸ் தான் அதை வந்து அஃபெக்ட் பண்ண சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த அக்ரிகேஷன் அந்த இதுல முக்கியமா கஃபர் செல்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி சொல்லியிருக்கேன். தட் இஸ் கால்ட் கஃபர் செல்ஸ், KUPPFFER, கஃபர். கஃபர் செல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா லிவர் தான் ஞாபகம் வரும். லிவர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேக்ரோஃபேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு, நான் முதல் நாள் கிளாஸ்லயே சொன்னேன், ஃபிக்ஸ்டு மேக்ரோஃபேஜ், ஃப்ரீ மேக்ரோஃபேஜ். அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். பிரைன், லிவர், கட்டு, அதுல இருந்து ஷியூரா கொஸ்டின் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது, கஃபர் செல்ஸ். ரைட். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் of the innate or natural immunity அப்படின்னு சொல்லுவது, mechanism of the innate immune response and adaptive immune response against the pathogen or immunotoxinical response. இதெல்லாம் இந்த 3 டைட்டில்ல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இது ஒரு ரீகால் தான் பண்ண போறேன் நான். சரியா? அதாவது மெக்கானிசம் ஆஃப் innate immunity, innate immune response அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேரியர். ஸ்கின் இஸ் the surface barrier or natural barrier அப்படின்னு சொல்லுவோம். It's rich in that proteolytic enzymes and antimicrobial components they're having. Mostly the difference in that a polypeptides, it will be synthesized by the epithelial cells. It's a respiratory tract, even the urinogenital tract, nasal tract, இதுல ஃபுல்லாவே ஒரு சிந்தசிஸ் பண்ணும். டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். அதுல முக்கியமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்ல, டியர் அண்ட் சலைவா. இதுல முக்கியமான ஒரு ஏஜென்ட் இருக்கு, தட் இஸ் கால்ட் லைசோசைம். லைசோசோம் கிடையாது, லைசோசைம். இந்த இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, டியர் இந்த லைசோசைம். சரியா? லைசோசைம் இட்ஸ் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். உள்ள ஏதாவது பாக்டீரியா இருந்தா அதை கில் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட். இது ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் வந்து லைசோசைம். இதே இது இன்டர்ஃபரான் சொன்ன பாத்தீங்களா, அது வந்து ஆன்டி வைரல். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இன்டர்ஃபரான்னா ஆன்டி வைரல், லைசோசைம்னா ஆன்டி பாக்டீரியல். சரியா? ஈவன் தட் ஈகோலை, எக்ஸெர்சியா கோலை, இட் செக்ரீட் தட் ஆன்டி பாக்டீரியல் காம்பனன்ட்ஸ் இன் த கட், த கொலிசின் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து. சரியா? ரைட். ஸோ நார்மலா இதுல ஒரு ஸ்கின் இட் வில் பி பேரியர், நேச்சுரல் பேரியரா இருக்கிறது. அடுத்த த காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன் டு என்ஷூர் தட் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேத்தோஜன் பை தட் ஆல்டர்னேட்டிவ் காம்ப்ளிமெண்டரி பாத்வே. எப்படி அதை பேத்தோஜனோட அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆக்சுவலி இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இட் டஸ் நாட் இன்வால்வ் எனி ஆன்டிபாடி. திஸ் பாத்வே இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் ரெகக்னேஷன் ஆஃப் தட் ஆன்டிஜன் த்ரூ தட் காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன். ஒரு ஆன்டிஜன் வருதுன்னா அந்த ஆன்டிஜனோட ஒரு ஆன்டிபாடி எல்லாம் ஃபார்ம் ஆகாது, ஒரு காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன் போய் தான் அதுல பண்றோம். அந்த காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன் தான் நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்க, C3, C4, CCன்னு வரும். It's directly it will be activated into that. So complement protein, 2 molecules are formed native the C3. I mean that complement of C3 வந்து one of the complement. So actually that activation of the C3 is a alternative pathway of that complement into that. அதுல ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல நடக்குமா, இதெல்லாம் ரொம்ப டீப்பா கொடுத்துருப்பாங்க சார். சும்மா ஒரு இந்த மெட்டீரியல் பார்த்து அந்த பேஜ் நம்பர் 12 இதெல்லாம் பார்த்து என்னடா பெரிய பெரிய பாராகிராஃபா இருக்கு அப்படின்னு பார்த்தா தலை சுத்திடும். நான் சொல்ற பாயிண்ட்டை மட்டும் அப்படியே ரீட் பண்ணி போயிட்டே இருங்க. இதுல வந்து ஜுவாலஜியில் பொறுத்தவரை டிஆர்பி பாஸ் பண்றது பொறுத்தளவு, டிஆர்பில ஜுவாலஜில பயங்கர என்சைக்ளோபீடியாவா பயங்கர நாலேஜாபிளா இருந்தாதான் பாஸ் பண்ணணும் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், எதை எப்படி படிக்கணும்னு தெரியணும். அதுதான் கிளாஸ். எங்க கொஸ்டின் வரும்னு சொல்றோம் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. மற்றத ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, பேஜ் நம்பர் 12 எடுத்துட்டு இது மாங்குன்னு இது ரீட் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க கூடாது. 13, 14 பேஜ்லாம் ஒன்னும் புரியாது. நான் இப்பயே சொல்லிட்டேன், அதுல என்ன சொல்றனோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டு ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுல ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருப்பேன் நான். சரியா? நீங்க 2 தடவை ரீட் பண்ணி போயிட்டே இல்லைங்க, ஆன்சர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு மேலலாம் வரவே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதுல அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான்,
even that thick over that activation and activation of the proteolite protected surface and amplification of the alternative pathway. இதுல அந்த activation of C3 to C3-1. அதாவது இது வந்து it's a thick over action சொல்லுவாங்க இது வந்து. சரியா? The activation of the protected surface, even the bacterial surface வந்து protected surface bound into that C3b complement proteins. So the amplification of alternative pathway la terminal complement pathway for the formation of that membrane attack that complex. எல்லாமே C3 வந்து அதுல இன்வால்வ் ஆகும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. Different plasma proteins it's keep in the cheek, it spread the microbial infection. இது அடுத்த plasma proteins in the tissue to prevent the proliferation. அதுல டிஷ்யூல உள்ள அந்த பாக்டீரியா வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிறதோ இல்ல காலனைசேஷன் ஆகிறதோ வந்து அப்படியே ப்ரிவென்ட் பண்ணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் அது பெருசா ஒன்றும் கிடையாது. இதுல பாகோசைட்டோசிஸ்னு ஒரு டைட்டில் இருக்கும் பாருங்க, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம்னா தட் இஸ் மிச்சன் காஃப், செல் விழுங்குதல் இருந்துச்சு. பாகோசைட்டோசிஸ் மெக்கானிசம் ஆஃப் பாகோசைட்டோசிஸ். இந்த வார்த்தை சொன்னோரே பாகோசைட்டோசிஸ் சொன்னாவே தட்ஸ் a Mitchell cough. That is called Mitchell cough. சரியா? ரைட். Two important phagocytic cells is there. ஒன்னு வந்து small neutrophils that refer to that microphage. ஓகேவா? சின்ன சின்ன நியூட்ரோஃபில் இருக்கு பாத்தீங்களா, அது மைக்ரோஃபேஜஸ் சொல்லுவோம். இதே லார்ஜர் ஒன்ஸ் that is called macrophage. நம்ம பாகோசைட்டோசிஸ் சொன்னாலே நம்மளுக்கு WBC ஞாபகம் வரும், இல்லைன்னா மேக்ரோஃபேஜ் ஞாபகம் வரும். சரியா? அதுல WBCனாவே நியூட்ரோஃபில்ஸ் டூ டைப்ஸ் ஹேவிங் பிரைமரி பேசிக்கா பிரைமரி அண்ட் செகண்டரி கிரானுல்ஸ். அதுல மேக்ரோஃபேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த பாகோசைட்டோசிஸ். இட்ஸ் ஃபவுண்ட் தட் என்டையர் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் ஸ்கின்னும் சரி நம்ம பாடியில் உள்ள கனெக்டிவ் டிஷ்யூம் சரி மேக்ரோஃபேஜ் இல்லாத ஏரியாவே கிடையாது. சரியா? சோ இதுலதான் சார் கொஸ்டின் வரும். ரொம்ப முக்கியமான ஏரியா இதுதான். இதுல வந்து the macrophage in the different names the having. சரியா? பேஜ் நம்பர் 15ல செகண்ட் ஹாஃப்ல டாப்ல பாருங்க, கண்டிப்பா இந்த இடத்துல கொஸ்டின் வரும் டிஆர்பில. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் ஹாட் ஸ்பாட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்னதான் மேக்ரோஃபேஜ் த டிஃபரண்ட் நேம் இஸ் தட். ஒன்னு என்னது? லிவர்னாவே கப்பர் செல்ஸ் ஞாபகம் வந்துடணும். முடிஞ்சா? லிவர் அப்படின்னு சொன்னா என்னது? லிவர்னு சொன்னா கப்பர் செல்ஸ். முடிஞ்சா? அடுத்தது கிட்னின்னு சொன்னா மீசன்கைமி செல்ஸ். அடுத்தது பிரைன். நெக்ஸ்ட் வந்து பிரைன் சொன்னா மைக்ரோகிலியல் செல்ஸ். அடுத்தது போன் மேரோ, ஆஸ்டியோகிளாஸ்ட். அப்ப எத்தனை சொன்னேன்? 1 2 3 4. இந்த 4 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் வரும் டிஆர்பில. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே பிக்ஸ்டு மேக்ரோஃபேஜஸ். சரியா? லிவர்னா கப்பர் செல்ஸ், கிட்னினா மேசன்கில் செல்ஸ், பிரைன்னா மைக்ரோகிலியல் செல்ஸ். இந்த பிரைன் கிட்னி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கிட்னி வந்து நம்ம எம்பிரியாலஜி படிக்கும்போது இது எக்டோடர்மல் ஆரிஜினா, எண்டோடர்மா, மீசோடர்மா? எனிவன் சொல்லுங்க. வெரி குட், மீசோடர்ம். அவ்வளவுதான். இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பா ஆப்ஷன் மைக்ரோ கிலியலும் இருக்கும். அப்ப கிட்னி சொன்னாவே மீசோடர்மல் ஆரிஜின் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பேரு மீசன்கிலியல் செல்ஸ். முடிஞ்சு வச்சு மீசோடர்ம், மீசன்கிலியல் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா மறந்துடும். பிரைன் வந்து மைக்ரோகிலியல். போன் மேரோ உங்களுக்கு தெரியும், அது வந்து ஆஸ்டியோகிளாஸ்ட் என்ன மீனிங்னா போன் ஃபார்மேஷன். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். ஆஸ்டியோபிளாஸ்ட்னு தான் போன் ஃபார்மேஷன், ஆஸ்டியோகிளாஸ்ட்னு சொன்னா போன் டெஸ்ட்ரக்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது எல்லாமே மேக்ரோஃபேஜ்ல உள்ளதுதான். ஞாபகம். So macrophage and neutrophils both play effective role in the phagocytosis. இந்த phagocytosis இந்த ஒன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது யாரு செய்வா? இவ்வளவு நேரம் நான் சொன்ன பாத்தீங்களா, மேக்ரோபேஜஸ் அவங்க பிளஸ் நியூட்ரோஃபில்ஸ் இவங்க தான் செய்வாங்க இந்த வேலையை. சரியா? ரைட்.
ஸோ போதும், வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம பாகோசைட்டோசிஸ் கரெக்ட் சீக்வன்சிஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதுமாதிரி ஆல்டர்னேட்டிவ் காம்ப்ளிமெண்ட் பாத்வே, சப்போஸ் இது இல்லைன்னா பேஜ் நம்பர் 16ல நிறைய பிக்சர் இருக்கும் சார். நீங்க வந்து படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிக்சரை பாருங்க, சரியா? சில பேர் அந்த படத்தையே பார்க்கவே மாட்டாங்க, சும்மா படத்துல என்ன இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. பிக்சர்ல பார்த்தாலே சில ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து சிலது பிக்சர் தான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம கரெக்டா எக்ஸாம் ஹால்ல அது ஞாபகம் வரும் சில விஷயங்கள் தியரி படிக்கிறத விட. ஏன்னா நம்ம மெட்டீரியல் பொறுத்தளவு நிறைய பிக்சர்ஸ் இருக்கும் சார். அவங்கள மீட் பண்ணுங்க, ஒருத்தர் அன்மியூட்ல இருக்காங்க. ஸோ இதுல வந்து the receptors of that complement proteins 3 and 4, CR3, CR4 present in the surface of the macrophage. Directly it will be recognized the surface of the lipopolysaccharides. Page number 16 ல இருக்கும் பாருங்க, the bacteria. Figure number 4 அந்த கீழ இருக்கும் பாருங்க. Figure number 4, macrophage various cells surface receptor அப்படினு இருக்கு பாருங்க. அப்போ ஒரு மேக்ரோபேஜ்னா அந்த மேக்ரோபேஜை சுத்தி நிறைய சர்ஃபேஸ் ரிசெப்டார் இருக்கும். அதுதான் வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணுமா. cytokinin genes that macrophages also the trigger that express that interleukin 1, 6 அப்படி நிறைய சொல்லலாம், ஆல்பா இன்டர்ஃபெரான், சரியா, which are mediate both. இது என்ன செய்யணும்னா இன்னர்ட் as well as acute immunityல இன்வால்வ் ஆகும்னு சொல்றாங்க, சரியா? நம்ம பாகோசைட்டோசிஸ் பை நியூட்ரோஃபிலும் அதே மாதிரி தான் சார். எப்படி பாகோசைட்டோசிஸ் நம்ம மேக்ரோபேஜ் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நியூட்ரோஃபிலும் அந்த மாதிரி தான் நடக்கும், சரியா? பேஜ் நம்பர் 17ல இருக்கும். It's actually that it sequence out that neutrophil from that blood capillaries to extracellular fluid, ada extrovation சொல்லுவாங்க, which are complement to the 4 phases. 4 phases நடக்குமா இதுல. அந்த டயகிராம் பயங்கரமா கொடுத்திருப்பாங்க. பேஜ் நம்பர் 18ல பாருங்க அந்த டயகிராம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வந்து to involve that interaction of the neutrophils. First interaction, neutrophil interaction நடக்கிறது. செகண்ட் phase வந்து extravasation, which are that mediated by that intracellular cell adhesion molecules சொல்லக்கூடியது. தேர்ட் phase வந்து extravasation complements with the CD3 receptors will present there. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேஜ் நம்பர் 18ல கொடுத்திருக்காங்க. சும்மா அது ஃபிகரை பார்த்துக்கோங்க, எதுக்கு என்னென்ன வரும்னா. இதுல சைட்டோகைனின் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும் பாருங்க. ஐ திங்க் யா பேஜ் நம்பர் 19ல இருக்கும் பாருங்க. சைட்டோகைனின் நெக்ஸ்ட் இன்டர்லூக்கின், ரெண்டுமே ஒண்ணுதான் சார். சில பேர் அது வேற இது வேற நினைப்பாங்க, இது ரெண்டுமே ஒண்ணுதான். இதுவும் எப்படி நம்ம இந்த டி செல்ஸ் சொல்றோமோ அந்த அந்த குரூப்ல வரக்கூடியதுதான். இட் ரைஸ் த பாடி டெம்பரேச்சர். ஆக்சுவலி த ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ் இன்டியூஸ் த நேச்சுரல் அஸ் வெல் ஹியூமரல் இம்யூனிட்டி. இது என்ன செய்யும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி சார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுவும் அந்த தெர்மோஸ்டாட் நடத்தும் போது சொன்னேன். ஐ திங்க் பயோகெமிக்கல் பேரியர்ல இது சொன்னேன், சரியா? கெமிக்கல் பேரியர்ல சொன்னேன், நாட் பயோகெமிக்கல், கெமிக்கல் பேரியர்ல சொன்னேன். So the temperature will be regulated the site in that hypothalamus. இது கூட ஒரு क्वेश्चन வரலாம். நம்ம பாடியில வந்து தெர்மோஸ்டாட் யாரு? இதான் நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றவர் யாரு அப்படின்னு கேட்டா ஸ்கின்னு எழுதிராதீங்க, ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் தெர்மோஸ்டாட். சோ இது நான் லாஸ்ட் இதை பத்தி நான் லைட்டா சொன்னேன். நான் to raise in that heat and the body temperature in that host to induced by certain molecules. அப்ப என்ன செய்யும்னா அந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது நம்ம பாடியில ஒரு மாலிகூல்ஸ் இன்டியூஸ் பண்ணுமா. தட் இஸ் கால்ட் எண்டோஜீனஸ் பைரோஜன். ஏன்னா உள்ள அந்த இது ரிலீஸ் பண்றவாகு. சோ அப்ப அந்த ஆன்டிஜன் வில் பி பியரிங் த பேத்தோஜன் த ப்ரொடியூஸ் தட். அப்ப என்ன செய்யும், ஆன்டிஜன் ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் எக்ஸோஜினஸ் டாக்சின். உள்ள ஒரு ஆன்டிஜன் வருது சார், ஒரு பாக்டீரியமோ வைரஸோ ஏதோ XRY உள்ள வருது. அது என்ன செய்யும், நம்ம பாடிக்குள்ள வந்தோடனே ஒரு டாக்ஸின், ஒரு டாக்ஸின் உங்களுக்கு புரியுதுன்னு தெரியா, ஒரு என்ன சொல்றது தமிழ்ல, ஒரு நச்சு பொருளை வெளியேற்றும். அதை கண்ட்ரோல் பண்றது தான் நம்ம என்ன செய்யும், இந்த ஹைப்போதலாமஸ் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம். அப்ப வந்து அதுல ஒரு ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த மாலிகுல் பேர் எண்டோஜெனஸ் பைரோஜன். அந்த ரிலீஸ் பண்ற மாதிரி தான் டெம்பரேச்சர் கூடுது, பாடி டெம்பரேச்சர். அப்ப the exogenous toxin it caused that to increase the body temperature. அப்ப the antigen processing and presentation it will be recognized. என்ன செய்யும், இந்த இது ஆன்டிஜன் ப்ராசஸ் பண்ணும், பிரசன்டேஷன் பண்ணும், ரெகனைஸ் பண்ணி அப்படியே அந்த டாக்ஸினை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும் with the help of CD4 cells and CD8 cells. சரியா? இதுல நிறைய சொல்லலாம். இன்டர்லூக்கிங் 6 இதுல வேற என்ன சொல்லலாம்னா, இன்டர்லூக்கிங் 6 சொல்ற மாதிரி இன்டர்ஃபிரான்ஸ்
diagram monocytes, macrophages. இது ஃபுல்லா அதுக்கு ரிலேட்டடா உள்ள செல்ஸ் தான். இது ஃபுல்லாவே அந்த ரிலேட்டடா உள்ள செல்ஸ். ஸோ இதுல இன்டர்லோக்கிங் 1/6 டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர், TNF alpha, interleukin 1 that induce that hepatocyte it secrete the plasma protein. அது வந்து ஒரு plasma protein secrete பண்ண வைக்கும் to acute phase of the proteins. So page number 19ல அது ஒரு figure போட்டிருக்கோம். The virus infected cell the producing that interferon to prevent the viral replication. அந்த பேஜ் நம்பர் 19ல கீழ ஒரு டயர் இருக்கு தெரியுமா? அது என்ன சொல்றாங்க அந்த டயர்ல, ஒரு வைரஸ் உள்ள நம்ம பாடிக்குள்ள வந்த உடனே அந்த வைரஸை என்ன செய்யும், கில் பண்றதுக்கு இன்டர்ஃபரான், உங்களுக்கு தெரியும் இன்டர்ஃபரான்னா இட்ஸ் ஆன்டி வைரல் புரோட்டீன். அது போய் அதுல ஜாயிண்ட் ஆகி இன்டர்ஃபரான் ஜாயிண்ட் ஆகி டு பிரிவென்ட் த வைரல் ரெப்ளிகேஷன். ஒரு வைரஸ் வந்தா அடுத்தடுத்த வைரஸ் ரிப்ளிகேட் பண்ண விடாம அது பிரிவென்ட் பண்ணும். அதான் அதோடைய முக்கியமான வேலை. இப்ப ரொம்ப டீட்டெயிலா அந்த இன்டர்ஃபரானை பத்தி பார்ப்போம். பேஜ் நம்பர் 20ல இருக்கும் பாருங்க. இன்டர்ஃபரான் NK cells and interferon சொல்லி டைட்டில் இருக்கும் பாருங்க. கொஸ்டின் கேட்கலாம் சார். இன்டர்ஃபரான் NK cells ரொம்ப முக்கியமான ஏரியா. இது யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பாருங்க. யாலிஸ் ஐஸ் அண்ட் டீம் லிடர்மேன். சயின்டிஸ்ட் பேர் பைகாட் பண்ணிக்கோங்க, ஒரு வழி கிடையாது. ஐ மீன் இன்டர்ஃபரான் TRB UG PG டயட் லெக்சரர் எல்லாத்திலும் கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி வைரல் புரோட்டீன், அவ்வளவுதான் ஆன்சர். ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி, இதுல ஆப்ஷனா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. Antiviral. So the intracellular cells, the skin epithelial cells in response to the viral infection by that secretion of type 1 சொல்லுவாங்க சார், secretion of type 1 interferon. அது என்ன சார் type 1 interferon from எங்க இருந்து? CD4 TH cells, CD4 cells, NK cells, CD8 cells. இதெல்லாம் வந்து அதுல வரக்கூடிய நிறைய செல்ஸ், இந்த CD4 CD8 NK cells இந்த மென்ஷன் பண்ணிருப்பாரு கீழே, அது எல்லாமே. ஸோ டைப் 1 இன்டர்ஃபரான் வந்து நல்லா கவனிங்க. டைப் 1 இன்டர்ஃபரான் பீட்டா, இட்ஸ் a சிங்கிள் ஃபார்ம். பீட்டா இன்டர்ஃபரான் சொல்லுவாங்க. பீட்டா இன்டர்ஃபரான் தான் டைப் 1. அது என்ன சார் பீட்டா இன்டர்ஃபரான், இந்த மாதிரி சொல்லுவாங்க. பீட்டா IFN இன்டர்ஃபரான். சில புக்ல வந்து இந்த பீட்டாவை இந்த சைடு போட்டிருப்பாங்க, சில புக்ல இந்த சைடு போட்டிருப்பாங்க, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். இதே ஆல்பா இன்டர்ஃபரான்னா இது ஆல்பா இன்டர்ஃபரான். The various type of alpha interferon is alpha, gamma, delta, எப்சிலான். ஏகப்பட்ட இன்டர்ஃபரான் இருக்கு. ஆனா ஆல்பா பீட்டா தான் ரொம்ப ஃபெமிலியர். பேஜ் நம்பர் 19ல அந்த நிறைய அந்த ஃபிகர்ல பார்த்தாலே தெரியும். The interferons are the same structure. சுத்தி இன்டர்ஃபரானா இருக்கிறோம். சரியா? So the type 1 interferons not only prevent that viral replication and also activate that natural killer cells. அந்த type 1 interferon என்ன செய்யும்னா வைரஸை கில்லர் பண்றது மட்டும் கிடையாது, நேச்சுரல் கில்லர் செல்ஸை இன்டியூஸ் பண்ணும். அது என்ன சார் NK cells, அது நேச்சுரல் கில்லர் செல்ஸ். இதோட ரோல் என்ன? டு நியூட்ரலைஸ் த இன்டர்செல்லுலார் ஆன்டிஜன் டு பியரிங் த பேத்தோஜன். அந்த உள்ள வரக்கூடிய பேத்தோஜனை, டாக்ஸிக் ப்ராடக்டை நியூட்ரலைஸ் பண்றது தான் அதோட வேலை. So NK cells are differ from the CD4 cells and the CD8 cells. Because there is no rearrangement of the DNA for the NK cells. NK cells provide the immunity against the viral infection. மட்டும்தான் நேச்சுரல் கில்லர் செல்ஸ். அதான் நான் டைட்டில் என்ன சொன்ன பாத்தீங்களா, இன்டர்ஃபரான் நேச்சுரல் கில்லர் செல்ஸ், அதான் டைட்டில். ஏன்னா இதுவும் வைரலை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்டர்லூக்கின் 10 to inhibit the cytotoxic action of the NK cells. NK cells will be receptor, it's a ligand binding of that antibody like domains. நிறைய இதுல binding of that polysaccharides, அப்படி நிறைய விஷயங்கள் இதுல சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். ஸோ இது போதும். இன்டர்ஃபரான் பிளஸ் இன்டர்லூக் NK செல்ஸ் பொறுத்தளவு இது போதுமானது, வேற ஒன்றும் வேண்டாம். ரைட். அடுத்த பேஜ் நம்பர் 21ல அடாப்டிவ் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அகேன்ஸ்ட் த பேத்தோஜன்ஸ். அதாவது இவ்வளவு நேரம் மேக்ஸிமம் ஜெனரலா பார்த்தோம். அது அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அகேன்ஸ்ட் த பேத்தோஜன். அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் பொறுத்தளவு இதுல மைக்ரோஃபோல்டு செல்ஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், அதான் M cells அப்படின்னு சொன்னேன். M cells, microfold cell, CD4 cells is a play important role in the innate immunity. இதுவும் முக்கியமான innate immunityல ரோல் இருக்கு.
So both skin and mucosal surface of that dendritic cells, Langerhans cells, it will be act as antigen presenting cells. Secondary lymphoid organ like pair patches, உங்களுக்கு தெரியும் pair patches எங்க இருக்கும்னா mostly that pair alimentary canal, சரியா? The germinal fold follicles, it's a counting that B cells, T cells, that area they're having that a domain that shaped the pair patches contain a specialized cell, and the specialized cell தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா M cells னு சொல்லுவாங்க. M cells do not possess the microvilli, but it's contained a lot of microfold, நிறைய microfold மாதிரி இருக்குமா, இப்போ microfold cells. Antigen presenting cell APC னு சொல்லுவாங்க. இது வந்து APC, antigen presenting cell, APC, such as dendritic cells, B cells. Figure number 8 இருக்கும் பாருங்க, figure number 8 நிறைய cells அல கொடுத்திருப்பாங்க. Page number 21 மெட்டீரியல். Dendritic cells, B cells, macrophage cells, இதெல்லாமே. அதே பேஜ் அடுத்த பேஜ்லயும் 22லயும் figure number 9ல இருக்கும், அதுலயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க. Dendritic cells are produce that interleukin 1, which are activate that NK cells to produce that alpha interferon, tumor necrosis factor, at beta interferons, interleukin 2. இது எல்லாமே அதுல வரக்கூடிய விஷயங்கள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். So next, CD4 cells and the interleukin, it's a facility that innate immunity அப்படின்னு சொல்லுவாங்க. இது innate immunity, இதெல்லாம் சும்மா ஆர்டர் ரீட் பண்ணி விடுங்க சார், ரொம்ப பெருசா ஒன்றும் கிடையாது. நான் சொல்ற ஏரியா மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? இதுல வந்து இந்த actually that interaction with that antigen of the CD4 cells, it acts as effector cells, the differentiation of the CD4 T helper cells, which induce that inflammatory reactions. Generally CD4 cells and T helper cells, இதோட முக்கியமான ரோல் என்னன்னா to accelerate the production of antibody. NK cell induce the production of interleukin 12. Alpha interferon, it's a differentiation into that CD4 and helper cells. அதுல figure number 10, 11 அதெல்லாம் இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 23ல. அதெல்லாம் சும்மா ஓட என்னென்ன ஃபிகர் எதோட கண்டினியூ பண்ணுது அப்படின்னு சொல்றோம், வேற ஒன்றும் பெருசா ஒண்ணு கிடையாது. நம்ம இம்யூனோடாக்சினாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ்னா அதுல மெயினா வந்து ஜீனோபயோட்டிக் இன்டியூஸ்ட் இன்னட் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது. இந்த டாக்ஸிக் ஆயில்ஸ், அலூன் ஆயில், அரோமேட்டிக் அமீன், அதெல்லாம் வந்து இட் ரெஸ்பான்ஸ் டு தட் மேன். அதுவும் ஆன்டிஜென்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான். சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து பேஜ் நம்பர் 24ல இது எல்லா இடத்துல இதே மாதிரி வரும் சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல வந்து கீவேர்டுன்னு ஒண்ணு கொடுத்துருப்பேன், அதுக்கு அடுத்து சம்மரின்னு கொடுத்துருப்பேன். இது என்ன மீனிங்னா கடைசி நேரத்துல இதை மட்டும் பார்த்துக்கணும். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 10 பேஜஸ் கொடுத்துருக்கேன்னா அந்த 10 பேஜோடைய ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு நர்சல்ஸ் எங்க கொடுத்துருப்பேன்னு கேட்டா 24 பேஜ் சம்மரி அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்ப இது கடைசியில அதெல்லாம் ரீட் பண்ணாலும் ஒரு புரிஞ்சும் புரியாட்டாலும் கவலைப்படாதீங்க. அந்த சம்மரியை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிவிடுங்க. அந்த சம்மரியில எல்லா விஷயமும் நம்ம சம்மரியில என்ன சொல்லியிருப்போம். அதுக்காக அதை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். சம்மரி ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க போதும், வேற ஒன்றும் அதுல பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்த டைட்டில் என்ன பார்க்க போறோம்னா ஆன்டிஜன். இன்னைக்கு இந்த ஆன்டிஜனோட இந்த டைட்டிலோட பார்க்க முடிப்போம். சரியா? அடுத்த டைட்டில் வந்து இப்ப நம்ம ஒரே ஒரு டைட்டில் தான் சார் சிலபஸ் முடிச்சிருக்கோம். என்ன சிலபஸ் முடிச்சிருக்கோம்னு கேட்டா இம்யூனாலஜில நம்ம ஸ்பெசிபிக் நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி, தட் இஸ் கால்ட் இன்னட் அண்ட் அக்யூர்ட் இம்யூனிட்டி. சரியா? இவ்வளவு ஆல்மோஸ்ட் 24 பேஜஸ். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், நோ டவுட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் 10 பேஜ்லயே கூட கொஸ்டின் நின்றோம், ஃபர்ஸ்ட் 10 பேஜ்லயே. அப்ப அதுக்கடுத்து படிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சரியா? அடுத்த டைட்டில் ஆன்டிஜன். லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஆன்டிஜன். ஹேப்டன், அதுக்கு அடுத்த டைட்டில் சிலபஸ் வந்து ஹேப்டன், அதுவும் லாஸ்ட் இயர்ல கேட்டாங்க ஒரு கொஸ்டின். சரியா? ரைட். ஸோ ஆன்டிஜன் அப்படின்னு என்ன, ஹேப்டன் அப்படின்னு என்ன, அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இதுக்கு அதுக்குள்ள டீட்டெயில்ஸ்ல நம்ம பார்ப்போம். சரியா? ரைட். ஒரு நிமிஷம். ஆன்டிஜன் அப்ப நார்மலா இது ஹியூமரல் அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு உள்ள விஷயங்கள். ஓகே, ஸ்லைடு ஒயிட் ஸ்லைட் காமிச்சிருக்கேன். பேஜ் நம்பர் 25 சார். பேஜ் நம்பர் 25ல டைப் அடிச்சிருக்கேன். ஆன்டிஜனுக்கு ரிலேட்டடா உள்ள முக்கியமான விஷயம் மட்டும் சார் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்துக்கிடுவேன். இப்பவே பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்டிஜன், வாட் இஸ் மீன் பை ஆன்டிஜன்? Antigen means it's a foreign particles. Any one foreign particles. நல்லா ஞாபகம். Antigen சொன்னாவே any one foreign particles, that is called antigen.
So all antigens are not immunogen. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். All antigens are not immunogen. எதை சார் ஆன்டிஜன் எதனாலும் சொல்றான். ஈவன் பயாலஜிக்கல் ஏஜென்ட் சொல்லலாம், பிசிக்கல் ஏஜென்ட் சொல்லலாம், கெமிக்கல் ஏஜென்ட் சொல்லலாம். தட் எதுனாலும் நம்ம பாடிக்குள்ள போறது அகைன்ஸ்ட் நேச்சுரலுக்கு உள்ளது அகைன்ஸ்ட் தட் இஸ் கால்ட் ஆன்டிஜன். சரியா? ஸோ சிம்பிளா சொன்னா ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அவ்வளவுதான். பட் ஆல் ஆன்டிஜன்ஸ் ஆர் நாட் இம்யூனோஜன். பட் ஆல் இம்யூனோஜன்ஸ் ஆர் ஆன்டிஜன். இந்த வேர்டு உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஆல் ஆன்டிஜன்ஸ் ஆர் நாட் இம்யூனோஜன் சொல்றோம். அது என்ன சார் நாட் இம்யூனோஜன்? அதாவது ஒரு இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடியோ இல்லைன்னா சைட்டோடாக்சிக் செல்ஸோ ப்ரொடியூஸ் பண்ணா அதுதான் பர்ஃபெக்ட் ஆன்டிஜன். அப்படி செய்யலைன்னா அதுதான் இன்கம்ப்ளீட் ஆன்டிஜன். தட் இஸ் கால்ட் கேப்டன். அவ்வளவுதான் மேட்டர். சோ அப்ப ஆல் ஆன்டிஜன்ஸ் ஆர் நாட் இம்யூனோஜன். எல்லா ஆன்டிஜனும் இம்யூனோஜன் கிடையாது. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? எல்லா ஆன்டிஜனும் ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்யாது. ஆனா எதெல்லாம் இம்யூனோஜன் சொல்றோமோ அது எல்லாமே ஆன்டிஜன் சொல்றாங்க. அப்ப என்ன மீனிங்? இம்யூனோஜன் சொன்னா தட் இஸ் கால்ட் இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடியோ இல்லைன்னா அதாவது கிமோரலோ இல்ல செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியோ உருவாக்கும். இதுதான் அந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இம்யூனோஜெனிசிட்டி, the ability to induce that humoral or cellular immune response. இதான் நான் சொன்னேன். ஹிமோரல்னா ஆன்டிபாடி, செல் இம்யூனால்னா டி செல்ஸ். ஸோ அதான் நம்ம இம்யூனோஜெனிசிட்டி. ஆன்டிஜெனிசிட்டி இட்ஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடி. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆன்டிஜன்னா இட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபாரின் ஆன்டிஜன், த மாலிகுல் சைஸ், கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், டோஸ், ரூட் எதன் வழியா உள்ள போகுது. டோஸ் லோ டோஸ்னா பிரச்சனை இல்லை. அதே ஹை டோஸ்னா இப்ப போலியோ உள்ள ஊத்துறோம்னா லோ டோஸ்னா அது வந்து மருந்து மாதிரி, ஹை டோஸ்னா தட் இஸ் போலியோ உருவாக்கிடும். ஸோ லோ இது வந்து லோ ஜோன், ஹை ஜோன் டாலரன்ஸ். டாலரன்ஸ்னா ஒரு டாபிக் இருக்கு, அப்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். ஸோ டோஸ் இஸ் மீடியம் ரூட் எதன் வழியா உள்ள செலுத்துறோம். இன்ட்ராவீனஸ், இன்ட்ராடெர்மல் ஸ்கின் மூலம், இன்ட்ரா மஸ்குலார், சப்கியூட்டேனியஸ், இன்ட்ரா புரோட்டீன், அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. டாலரன்ஸ்னு தனியா ஒரு டாபிக் இருக்கு சார், அந்த டைம் வரும், அது நான் ரொம்ப டீட்டெயிலா வரும்போது சொல்றேன். அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. இம்யூனாலஜிக்கல் அன்ரெஸ்பான்சிவ்னஸ் வி ஆர் கால்ட் அஸ் டாலரன்ஸ். இதுல இன்னொரு முக்கியமான வேர்ட் இருக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதுவும் முக்கியம் தான், நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அட்ஜுவன்ட். அப்படின்னு என்ன சார்னா டு ஹெல்ப், இதான் சார் அப்படின்னு சொன்னாவே தட் இஸ் கால்ட் அட்ஜுவன்ட். அப்ப when the mixing with the antigen and injected to enhancing that immunogenicity, ஆன்டிஜனோட ஆன்டிஜனுக்கு ஹெல்ப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இம்யூனோஜெனிசிட்டி இம்யூனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. அது ஆயில் வாட்டர் எமல்சன் இதெல்லாம் வந்து அட்ஜுவன்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டு இன்டியூஸ் தட் கிரானுலோமா ஃபார்மேஷன், இட் ஸ்டிமுலேட் தட் லிம்போசைட் ப்ரோலிஃபிகேஷன். ஒரு நார்மல் ஒரு ஆன்டிஜன் இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணாது, அதோட ஆன்டிஜனோட ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்களா, அதான் டு ஹெல்ப். எதுக்கு ஹெல்ப் பண்றாங்க? ஒரு செல் மீடியேட்டடோ இல்ல ஆன்டிபாடி மீடியேட்டடுக்கோ இம்யூனிட்டிக்காக. சரியா? இது ஹெல்ப் பண்ணுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அட்ஜுவன்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து எபிடோப், பேரடோப், டிஆர்பி, யூஜி, பிஜி ரெண்டுலயுமே கேட்ட கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வாட் இஸ் மீன் பை எபிடோப், வாட் இஸ் மீன் பை பேரடோப்? இது ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா, இது ஒரு ஆன்டிஜன். ஓகேவா? ஆன்டிஜன். இது வந்து ஆன்டிபாடி. ஆன்டிஜன், ஆன்டிபாடி. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது எபிடோப். ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட். எபிடோப்னா பைண்டிங் சைட் ஆஃப் ஆன்டிஜன். பைண்டிங் சைட் ஆஃப் ஆன்டிபாடின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் பேரடோப். ஆன்டிஜன் பைண்டிங் சைட் அப்படின்னு சொல்றது, அதுக்கு பேர் பேரடோப். சோ அப்ப கரெக்டா இந்த எபிடோப் இது ஆன்டிசைட், இந்த இடத்துல வந்து இது ஃபிட் ஆனா இது ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்? ஆன்டிபாடி. சோ அப்ப சிம்பிளா திரும்ப திரும்ப சொல்ல பாருங்க. ஆன்டிஜன் பைண்டிங் சைட் ஆஃப் ஆன்டிஜன் we are called as epitope. சரியா? பைண்டிங் சைட் ஆஃப் தட் ஆன்டிபாடி we are called as a paratope. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, எப்பயுமே வந்து எபிடோப் சொல்லிதான் பேரடோப் சொல்லுவோம்.
யாருமே பேரடோப் சொல்லி எபிடோப் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி எப்பவுமே ஆன்டிஜன் சொல்லி தான் ஆன்டிபாடி சொல்லுவோம். ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி, எபிடோப், பேரடோப். அப்ப எதை முதல் சொல்றோமோ அதோட கார்லேட் பண்ணிருங்க, முடிஞ்சு வச்சு ஆன்சர். எபிடோப் மீன்ஸ் ஆன்டிஜன் பைண்டிங் சைட், பேரடோப் மீன்ஸ் ஆன்டிபாடி பைண்டிங் சைட். சரியா? ரொம்ப போட்டு பழப்பல, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த ஆன்டிஜன் ப்ராசஸிங் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸோஜினஸ், எண்டோஜினஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். எக்ஸோஜினஸ்னா the bacteria, the process in that phagosomes. எண்டோஜினஸ்னா வைரஸ், the process in that proteosomes சொல்லக்கூடியது. So generally T cell, it's yes, yes. Sorry sir. Sir, antigen binding site la epitope இருக்குமா? Antigen la epitope, antibody la இங்க பாருங்க, இந்த சைட்டுக்கு பேர் எபிடோப். அவ்வளவுதான். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நான் அந்த ப்ளூ கலர்ல போடுறேன்ல, ஆன்டிஜன்ல இருக்கிற இந்த சைட்டுக்கு பேரு எபிடோப். ஆன்டிபாடியில இந்த சைட்டுக்கு பேர். சரியா? நீ அதுதான் எபிடோப்னா ஆன்டிஜன் பைண்டிங் சைட்னாவே எபிடோப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டிபாடி பைண்டிங் சைட்னாவே பேரடோப். அப்ப எபிடோப், பேரடோப் எக்ஸாக்ட்லி வில் பி கம்பைன்ட். அது லாக் அண்ட் கீ சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. அது கம்பைன் பண்ணா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ். இன்னும் பின்னாடி தனியா ஒரு டாபிக் இருக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ல. அதை பத்தி நான் லைட்டா தான் சொல்லியிருக்கேன், அப்புறம் ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். ஓகேவா? ரைட். So the T cell recognition of that epitopes. T cell recognition is exogenous processing of antigen with a major histocompatibility, the class 2 அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸோஜினஸ் ப்ராசஸ் ஆஃப் ஆன்டிஜன் அது வந்து கிளாஸ் 2. அதே எண்டோஜினஸ் ப்ராசஸ் ஆஃப் ஆன்டிஜன்ல மேஜர் ஹிஸ்டோகம்பாட்டிபிலிட்டி MHC கிளாஸ் 1. இந்த ரெண்டுமே முக்கியமானதான். சைட்டோடாக்சிக் செல் சொல்லுவாங்க இதை வந்து. சரியா? சோ திரும்ப சொல்றேன், எண்டோஜெனஸ்னாவே கிளாஸ் 1, எக்ஸோஜெனஸ்னாவே கிளாஸ் 2 மேஜர் ஹிஸ்டோகம்பாட்டிபிலிட்டி. இதுவும் தனியா ஒரு டாபிக் வரும், அப்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். இப்பெல்லாம் சும்மா ஒரு பிரீஃபா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்தது பேஜ் நம்பர் 26ல இருந்து ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப 25 பேஜ் நம்பர் 25ல சும்மா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். I cross reaction இருக்குது. It's a similar antigen, the similar reaction will be takes place. The cross reaction. ரைட். அடுத்த டைட்டில் நம்ம சிலபஸோட டைட்டில் ரொம்ப முக்கியமான டைட்டில். டிஆர்பி லாஸ்ட் இயர் டிஆர்பில கேட்ட क्वेश्चन, that is called ஹாப்டன். ஹாப்டன் ஹாப்டன் அப்படின்னு என்ன மீனிங்னா டு பைண்ட். சரியா? டு பைண்ட். இதே வந்து இங்க வந்து டு ஜுவன்னா டு ஹெல்ப், ஹாப்டன்னா டு பைண்ட். இது வந்து யார் சொன்னார்னா லான்ஸ்டைனர். பிளட் குரூப் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாப்டன். சரியா? அது என்ன சார் கேப்டன்? கேப்டன் வார்த்தை சொன்னோம்னா ரெண்டு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம், ரெண்டு வேர்டு. ஒண்ணு வந்து டு பைண்ட், இன்னொரு முக்கியமான வேர்டு என்ன தெரியுமா சார்? அவங்களுக்கு இன்கம்ப்ளீட் ஆன்டிஜன் கொஸ்டினா வரும். சரியா? இந்த ரெண்டு வேர்டு வந்து என்ன செய்யும் கொஸ்டின். சார் நான் பேசுறது கேக்குதா? சத்யா மிஸ், எம் சத்யா என்ன வேணும்? எம் சத்யா எதுக்கு அன்மியூட்ல இருக்கீங்க? சொல்லுங்க எம் சத்யா மிஸ். தேவையில்லாம அன்மியூட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஒரு இடம் சொன்னா தெரியணும் என்ன செய்ய. ரைட். சோ நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஏரியா அது. அட்ஜுவன்னா டு ஹெல்ப், இதுதான் கொஸ்டின். இதுக்கு மேலாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. ஹாப்டன்னா டு பைண்ட், இந்த வார்த்தை ஞாபகம் வரணும். இன்கம்ப்ளீட் ஆன்டிஜன் ஞாபகம் வரணும். லான்ஸ்டைனரும் ஞாபகம் வரணும். சயின்டிஸ்ட் பேரு மைண்ட்ல வச்சுக்கோங்க, லான்ஸ்டைனர். நம்ம பிளட் குரூப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சார் ஒரு 5 நிமிஷம். சரியா? the organic molecules that antigenic but not immunogenic. இது என்ன சார் இன்கம்ப்ளீட் ஆன்டிஜன்? நான் ஏற்கனவே சொன்னேன், கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். ஒரு இம்யூன் சிஸ்டத்தை போய் ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடியை உருவாக்கும், இல்லைன்னா சைட்டோடாக்சிக் செல்லை உருவாக்கும். இதுக்கு பேர் தான் பெர்ஃபெக்ட் ஆன்டிஜன். இது ஒரு கேஸ். சிலது
இந்த இம்யூன் சிஸ்டத்தை போய் என்ன செய்யாது, ஸ்டிமுலேட் பண்ணாது. இது இம்யூன் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணாது. சைட்டோடாக்சிக் செல்ஸ், டி செல்ஸ் அதுவும் ஃபார்ம் ஆகாது. இதுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் ஆன்டிஜன், ஹாப்டன். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஹாப்டன் அப்படின்னு சொல்றோம். சோ தேர் ஆனா ஆன்டிஜெனிக் தான், இது ஒரு ஆன்டிஜன் தான், பட் நாட் இம்யூனோஜன். மீனிங் புரிஞ்சா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் சொன்னேன், இது ஒரு ஆன்டிஜன் தான், ஆனா இம்யூன் சிஸ்டத்துல ஸ்டிமுலேட் பண்ணாத மாதிரி. இதுக்கு என்ன சொல்றான், இது இம்யூனோஜன், இது ஒரு இம்யூனோஜன் கிடையாது, ஒரு இன்கம்ப்ளீட் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். இட்ஸ் ஆக்சுவல் ரெக்கார்ட் த கேரியர் புரோட்டீன் டு பிகம் த இம்யூனோஜன். இது ஒரு இம்யூனோஜனா மாறணும்னா இதுக்கு ஒரு இன்னொருத்தர், ஒரு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் வரணும். அந்த யார் மாதிரி, நம்ம இவங்க மாதிரி, யாரு, அர்ஜுன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இவ்வளவுதான் சார். லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் சார் இது. கேப்டன் சொன்னா இதுக்கு மேல ஒன்னும் கேட்கவே மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டு பைண்ட் இன்கம்ப்ளீட் ஆன்டிஜன், லான்ஸ்டைனர், இந்த 3 கொஸ்டின் தான். அதுமாதிரி அட்ஜுவன் டு ஹெல்ப், அதுமாதிரி இந்த 2, அதுமாதிரி எபிடோப்னு என்ன, பேராடோப்னு என்ன. சரியா? சோ இதுக்கு மேல அங்க ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க சார். அவங்க மீட் பண்ணுங்க சார் கொஞ்சம் கோகோஸ்ட். சோ அடுத்தது வந்து சூப்பர் ஆன்டிஜன். ஓகே, சூப்பர் ஆன்டிஜன்னா சார் ஒரு நிமிஷம் மீட் பண்ண ஆனந்தி பாருங்க, இவங்கலாம் எதுக்கு கிளாஸ்க்கு வரணும் சொல்லுங்க. ரிமூவ் பண்ணு சார். ஒன்ஸ் அத கோகோஸ்ட்ல வெளியிட்டாங்கன்னா அது கிளியர் ஆயிருங்க சார், பண்ண முடியாது. இல்ல கோகோஸ்ட்காரங்க இப்ப நான் பண்ணத கோகோஸ்ட்காரங்க பண்ணணும், அதுதான் கோகோஸ்ட் ஆக்குறேன் சார். கோகோஸ்ட் போட்டுனா ஒன்ஸ் வெளிய போயிட்டு வந்தாங்கன்னா கோகோஸ்ட் ரிமூவ் ஆயிருதுங்க சார், அதனால அவங்க எல்லாம் பண்ண முடியறது இல்ல. ரைட் மிஸ், அது ஒன்று. அதுக்கு தான் நான் 4 பேருக்கு கோகோஸ்டா நான் போடுறேன். யாராவது சரி பாத்துக்கலாம். சரி இப்ப நான் பண்ண வேண்டிய விஷயம் கோகோஸ்ட் பண்ணிட்டா இந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அதுக்குதான் ஒரு 4 பேரை கோகோஸ்டா போடுவேன் நானு. சரி கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க, அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணோம், கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப ரேரா தான் வருவாங்க. சரி கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அடுத்து சூப்பர் ஆன்டிஜன், ஒரு 2 மினிட்ஸ். சூப்பர் ஆன்டிஜன்னா இஸ் தி பேர்ட் டு தட் எம்ஹெச்சி அந்த டிசிஆர், அது டி செல் ரிசெப்டார்னு சொல்லக்கூடியது. இது அவுட் சைட், இட்ஸ் நாட் இன் பிட்வீன் தட். ஜஸ்ட் ரொம்ப சூப்பர் ஆன்டிஜன் நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா கிடையாது, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸ்டெப்டோகாக்கஸ் டாக்சின் வந்து சூப்பர் ஆன்டிஜன் சொல்லுவாங்க. அந்த கிராஸ் ரியாக்டிவ் ஆன்டிஜன் ஒண்ணு இருக்கு, இது ஹெட்ரோஃபிலிக் ஆன்டிஜன், சும்மா பிளைண்டா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெஸ்ட் ஆன்டிஜன் ஒண்ணு இருக்கு, பெஸ்ட் ஆன்டிஜன். இதுக்கு வந்து ஃபோர்ஸ்மேன் ஆன்டிஜன் கூட சொல்லுவாங்க சார். இதுக்கு பேரு மேடப் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன் ஆன்டிஜன்ஸ். இட்ஸ் ஃபவுண்ட் இன் த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் மியூகோசால இருக்கும். சரியா? ரொம்ப டீட்டெயிலா நான் கொடுக்கல, சும்மா ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் என்னவோ அதை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா? இப்ப நம்ம என்ன டைட்டில் பார்த்திருக்கோம்னா 2 டைட்டில் தான் மெயினா பார்த்திருக்கோம். இன்னட் இம்யூனிட்டி, அக்யூர் இம்யூனிட்டி ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். இதுல வந்து இன்னொரு டைட்டில் என்னன்னா இன்கம்ப்ளீட் ஆன்டிஜன், தட்ஸ் ஹாப்டன் பார்த்தோம். சரியா? இம்யூனாலஜில பொறுத்தளவு ஹாப்டன், அதுக்கு முன்னாடி ஆன்டிஜனும் அடுத்தது ஹாப்டன். இந்த 2ல ஷோர்ல ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து நான் என்ன நடத்த போறேன்னா ஆன்டிபாடி, அதாவது நெக்ஸ்ட் வந்து நம்ம டைட்டில் என்னன்னா ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட், அதாவது அட்ஜுவன்ட். சார் போன வருஷம் நான் சொல்ல மாட்டேன், ஆக்சுவலா போன வருஷம் வந்து ஆன்டிஜன்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார், கேப்டன்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார், அட்ஜுவன்ட்லயும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார். 25 பேஜ் நம்பர் 25ல 2 to 3 கொஸ்டின் வந்துச்சு சார். பேஜ் நம்பர் 25லயே என்ன சொல்லுங்க. இந்த ஒரு பக்கத்துல இருந்து, அதே ஃபர்ஸ்ட் 1ஆம் பக்கத்துல இருந்து 25ஆம் பக்கம் வரைக்கும் அதுல வந்து கொஸ்டின் வந்தது, ஒரு கொஸ்டின் தான் வந்தது. ஆனா பேஜ் நம்பர் 25லயே 2 to 3 கொஸ்டின் வந்தது. ஏன்னா அதுல வந்து நான் முக்கியமா என்ன தேவையோ அதை மட்டும் டைப் அடிச்சிருக்கேன். அது வந்து புக்குடைய விஷயங்கள். சோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அட்ஜுவன்ட் இதுக்கு மேல அங்க ஒண்ணும் பெருசா கேட்க மாட்டாங்க. ஆன்டிஜன் என்ன, ஹாப்டன் என்ன, அட்ஜுவன்ட் என்ன. சோ அடுத்த டைட்டில் வந்து என்ன பார்ப்போம்னா நம்ம இம்யூனோகுளோபின் அப்படின்னு பார்ப்போம். இம்யூனோகுளோபின் வந்து இது என்னன்னா ஆக்சுவலா வந்து ஆன்டிபாடி.
ஷோரா லாஸ்ட் இயர் வந்து இம்யூனோகுளோபின் வந்து ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா இம்யூனோகுளோபின் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் ரிமூவ் ஆக வேண்டாம், கொஞ்சம் எக்ஸிட் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இம்யூனோகுளோபின் தட் இஸ் கால்ட் ஆன்டிபாடியை பத்தி பார்ப்போம். ஓகேவா? ரைட், 1 minute.